எஃப்டிபி அப்படின்னு பேசுறவங்க இல்லை. லீவ் விட்டுருக்கலாம், இல்லை காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் எப்படி உட்கார்றதோ, ஒரு செஷனோட நிறுத்தினா கூட பரவாயில்ல, அடுத்த செஷன் போச்சுன்னா என்ன ஆகுமோ இது எல்லாருமே இருந்தது. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்ககிட்டையும் காலையில் நான் கேட்டேன், தூங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஒருத்தவங்க பூ எடுத்துன்னு வந்தாங்க, வரப்போ அவங்ககிட்ட கேட்டேன், தூங்க தானே வைக்க போகிறீங்க, எதுக்கு இதெல்லாம் எடுத்துன்னு போகிறீங்க, கல்கட்டெலாம் எடுத்துன்னு அப்படின்ட்டு சொன்னால் நினச்ச மாதிரி இல்லை, ரொம்ப எஃபெக்டிவாக அதே சமயத்தில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் எப்பவுமே இந்த கிளாஸில் இருக்கிற பசங்க பிரிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸாக உட்கார்றப்போ இல்லை ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எல்லாரையும் மாற்றி ஷஃபிள் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தாட் இது வரைக்கும் எனக்கு இருந்ததில்லை. ஃப்ரெண்ட்ஸ் தானே 3 வருஷம் எப்படியோ உட்காந்து போட்டோம், அவங்கள ஏன் நம்ம பிரித்து உட்கார வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணும். இல்லை நிறைய விஷயம் மாற்றி மாற்றி போடுறப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒரு கிளாஸையே ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அது அப்புறமா யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது எனக்கு பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு எஃப்டிபியை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த IQAC அப்புறமா இந்த எஃப்டிபி டீமுக்கு எங்களோட காலேஜ் கலீக்ஸ் எல்லாரோட சார்பாகவும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதை அழகாக பண்ண எங்களோட வெங்கடேஸ்வரன் சார், ஸோ அவருக்கும் இதோட நிறையா பண்ணிட்டு இருக்க கேமஸ் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக இந்த ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணி கொடுத்த பரத் சார், பின்னாடி இருக்கிற நேம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பரத் சாருக்கும் இன்னும் 2 பிக்சர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களோட காலேஜ் சார்பாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.